நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 1:32 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:26 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வாழ்க்கை துணை வழியே வந்து வரவு சேர கொடுங்க. கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கையிருப்பு கொஞ்சம் கரைய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். நண்பருடன் சுமூகமாக செல்வது நன்மையை கொடுக்குங்க. என்று ஓரளவு பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். தடை ஏற்பட்ட காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் காண கொடுங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். கலங்கப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க சுமூகமாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. வாழ்க்கையை மலர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். நாசுக்காக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் செல்வம் உண்டாக கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. கிருத்திகை. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத உதவியால் நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்தியே கூறும். அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம், குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க.
எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. இன்று மாணவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி கொடுப்பீர்கள். அதேபோல் முக்கிய பொறுப்புகள் வரும். அதனை எல்லாம் சரியான முறையில எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று ஓரளவு தேவையற்ற பயணங்களை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கவனம் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லை. சிலருக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் இருக்கும். இன்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் ஜெயித்து விட முடியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவில் மட்டும் தெளிவாக இருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். மாணவ கண்மணிகள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படியுங்கள், படிப்புக்காக நேரம் ஒதுக்குங்கள். எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு தக்க பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். போட்டிகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். ரோகிணி, இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுல தெளிவாக எடுப்பது நல்லது. பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்று ஓரளவு பதட்டமான நிலையில் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. மிருகசிரிஷம், இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிறைவான காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்று நீங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். நாடாளும் நபர்களின் நட்பு கிட்டும். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக சரியாகும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக இருக்குங்க. லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். வேலை பலுவும் இன்று குறைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். மனசுக்குள் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. ஓரளவு எல்லாம் சிரமத்தை சரிப்படுத்தும். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். கல்வியில மட்டும் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். மாணவ கண்மணிகள் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்புடன் கொஞ்சம் மனத்தாங்கல் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை பொறுமையாக பேசுவது நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை பொறுமையாக நிதானமாக கவனியுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடும். திருவாதிரை. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். சில பணிகள் கால தாமதமாக நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று மனம் போல் வாழ்க்கையை அமைதி விட கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று ஓரளவு சிக்கல்கள் திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். புனர்பூசம். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடப்பவை அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தினர் உங்கள் மீது அன்பும் பாசம் காட்டக்கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். செலவை கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கடகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். நல்லதொரு முடிவு எதிலும் ஏற்படக்கூடும். நாடாளும் திறமையும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று கடகம் ராசினியர்கள். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. பெற்றோர் வழியில் பிரியும் கூடும். என்ற வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. மனசுக்குள் ஒருவித துணிச்சல் ஏற்படக்கூடும். திட்டமிட்டபடி காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். காரியத்தில் அனுகூலம் உண்டாகக்கூடுங்க. மற்றவருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். மன நிம்மதி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்லதொரு முடிவை கொடுக்குங்க. பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியங்களை எடுக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுவீர்கள், முடித்து காட்டுவீர்கள். பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டமும் குழப்பமும் இருந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். காதல் போக போகத்தான் பிரச்சனைகள் சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதே போல் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. பூசம். இன்று இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். காரியங்களில் கொஞ்சம் வெற்றி ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு சிரமங்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆயில்யம். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். இணைய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூட்டும். தன்னம்பிக்கையும் இன்று கண்டிப்பாக அதிகரிக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சகோதர சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளின் செயல்களை கண்டு மன வருத்தம் கொள்ள வேண்டாம். சந்தோஷமான மனநிலை கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனம் என்று திருப்தி அடைய கொடுங்க. யாரையும் இன்று நீங்க
நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். லாபகரமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். தங்கு தடையின்றி காரியங்களில் ஈடுபட முடியும். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றின குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடின வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்தெழுப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓரளவு லாபகரமான நாளாக இருக்க கொடுங்க. நண்பரை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். தேவையில்லாத ஒரு விஷயத்தால் மனக்குழப்பம் ஏற்படக்கூடும். தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் வரக்கூடும். தாராள பணவரவும் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடும். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுதூர பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. மனோதிடம் அதிகரிக்க கூடுங்க. புதிய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்கள் மேற்கொள்வதனால் புதிய அனுபவம் கிடைக்க கூடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். லாபகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். வேக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். தலையில உடைத்திருந்து எப்படியும் ஜெயித்து காட்டுவீர்கள். என்ன ஒன்று சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்த முடியும். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைக்குங்க. மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும். காரியத்தில் அனுகூலம் உண்டாக கூடுங்க. மனோதிடமும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செல்வமும் செல்வாக்கும் கண்டிப்பாக கூடும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சிலருக்கு கடன் அடைப்பதற்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வீண் விவாதங்கள தடைகள் வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நெடுந்தூர பயணங்களின் பொழுது கொஞ்சம் உடல் சோர்வடைய கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு விருப்பம் போல் எல்லாம் நடைபெறக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சிரமங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். நடக்கும் காரியங்களை நீங்க கூர்மையாக கவனிக்க வேண்டும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பிரிந்து சென்றவர்கள் என்று பெரியமுடன் வந்து இணைய கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் புதிய தெம்பு உருவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று நீங்க
முறையாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சில பணிகளை செய்வதில் சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். சித்திரை இன்று முகப்பொலிவு கூடிவிடும். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறும். அக்கறையுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உடல் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடுங்க. மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க கண்மூடித்தனமாக எதையும் நம்ப வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இறை வழிபாட்டினால் உங்களுக்கு ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. சொக்க தங்கமானகவும் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். போட்டி பொறாமைகள் இன்று சந்தித்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்து கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். செயல்கள் வேகம் பிறக்கக்கூடும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குறிக்கோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கனமாக இருப்பது எதிலும் நல்லது. சோம்பேறித்தனத்தை நீங்க தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். சில செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். காதல் அமைதி கொள்வது மிக நல்லது. என்று பெண்கள் குடும்பத்தை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். பெண்கள் கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடனும் கண்டிப்பாக அடைபடக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. உடல் உழைப்பும் அதிகரிக்க கூடுங்க. சுவாதி மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக உருவாக்க கூடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெற கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. என்று நீங்க பயன்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். விசாகம் அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். என்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக நடந்து கொண்டால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனஸ்தாபங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். என்ன வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்கள். என்று ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகள் பெறும் நாளாக இருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். உங்களுக்கு சிலர் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. என்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்று மற்றபடி மாற்றங்கள் இருக்கும். பேச்சு திறனும் வெளிப்பட கொடுங்க. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். பண பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய சொல் உருவாக்கக்கூடும். பதட்டமான நிலை கொஞ்சம் இருக்கும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஓரளவு சுமூகமாக செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம்.
அது ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஓரளவு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கூட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. யாரையும் காயப்படுத்தி விட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை, யாரையும் காயப்படுத்தி விட வேண்டாம், கவனம் கொள்ளுங்கள் என்று. மாணவ கண்மணிகள், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், புரிந்து கொள்ளுங்கள். மாணவருக்கு என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று. காதலை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது மட்டுமே சிறப்பு. அதற்கான நல்லதொரு தெளிவு கிடைக்கும். அதே போல் பெண்களும் நீங்க அவசரப்படாமல் கோபப்படாமல் சில பேச்சுக்களை குறைவாக பேசினால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளையும் அனுசரித்து செல்லுங்கள் என்று. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உடல் உழைப்பு தேவைப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சாந்த குணத்துடன் பேசினால் வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அனுஷம் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். நிறைவாக இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதியுடன் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பக்குவமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். காரியத்தை நீங்க தீர ஆலோசித்து முடிவெடுக்க பார்ப்பீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. மனஸ்தாபங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று. ஓரளவு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த குடும்பத்தில் நிம்மதி குறைமுறையான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வாக்கு வன்மையால் இந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. அனைவருடைய விஷயங்களும் இன்று நீங்க தலையிடுவீர்கள். அது வேண்டாம். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள். மற்றபடி வேற எதிலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சில சந்தேக பார்வை எழக்கூடும். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை நீங்க பதட்டமும் கொள்ள வேண்டாம். நடக்கும் விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க என்று. மாணவர்கள், படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அப்படியே அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சில இடங்களில் கொஞ்சம் நீங்க பார்த்து பேச வேண்டும். துணிந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள் என்று. ஓரளவு
தடுமாற்றங்கள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. போராடம், இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று ஓரளவு மனம் நிறைவு கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திராடம், காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய அம்சம் இருக்குங்க. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து பட வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பெருமூச்சு விடுவீர்கள். எப்படியோ சாதித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கவலைப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இரவு பகலாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் தோன்றுங்க. மனம் தளராமல் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருக்குமே தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் குழப்பம் மனசாபம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக எல்லா வகையிலும் முன்னேற்றமும் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தாராள மனசு கொண்டவர்களாக இருப்பீர்கள். நட்பு கரம் நீட்டுவீர்கள். பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பெண்கள் என்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியும். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். என்று மாணவர்கள் சக மாணவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று விரைவாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் வரவேற்பீர்கள். திருவோணம். என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெழுந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் இன்று அமைதி ஏற்படக்கூடும். என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடும். சந்தேக பார்வை ஏற்பட்டது கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். திறமைகள் வெளிப்படக்கூடும். நிம்மதியான சூழலும் வெளிப்படக்கூடும். என்று முரண்பாடாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள். இன்று கனவுகள் மெய்ப்படக்கூடும். பக்குவமாக நடந்து கொண்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடும். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காரியங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உடல் சோர்வு மனசோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து எதையும் செய்வது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூலிப்பீர்கள். சிறிது தாமதத்திற்கு பின்னாலும் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வரக்கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. மன அழுத்தம், குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சரி கட்டி விடுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டமும் குழப்பமும் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். பார்த்து பொறுமையாக பேசுங்கள் என்று மாணவர்கள். படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும் என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். முடிவில் தெளிவு ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். யாரையும் இன்று நம்பி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம் என்று நீங்க சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. சேமிப்பை மட்டும் அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. சதயம் என்ற பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும் என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்து பேசுங்கள், பார்த்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாகரிக கூட்டம். சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாக நிதானமாக மேற்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்ற நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். லாபம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. செல்வ சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும் என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டத்தையும் தேடிக் கொள்வீர்கள். வீடு இடம் வாங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூடும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். காரியங்களில் உங்களுக்கு தாமதம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உடல் சோர்வு, மன சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நன்மைகள் தேடி வர கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை போன்றவை ஏற்பட கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். லாபகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறாம் என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்த முடியுங்க. பெண்கள் பிடித்தமான வேலைகள்ல நேரம் செலவிடுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருந்து கொண்டிருக்கும். கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க பதட்டமோ குழப்பமோ வேண்டாம் என்று மாணவர்கள் பெரிய விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். சோம்பேறித்தனத்தை கைவிட பாருங்கள். மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு ஏதேனும் அக்கறை வேண்டாம். விடுமுறை விட்டாலும் ஏதேனும் ஒரு புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் செயல்படுங்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அப்படியே சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இந்த ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்க கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தீர ஆலோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சினை இன்று கவனமாக பேசுங்கள். அது போதுங்க. உத்திரட்டாதி. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தீர்க்கமாக யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீவிரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முன் கோபம் வேண்டாம். ரேவதி. இன்று எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உற்சாகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட்டு கூட்டும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.